நாங்கள் வார்த்தையை திறக்கிறதுக்கு முன்பாக நாங்கள் ஒரு நிமிஷம் தேவனுக்காக எங்களை அர்ப்பணிப்போம். நாங்கள் ஒரு விசை நாங்கள் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக தகப்பனே எங்களை அதிகமாக உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக இந்த வருடத்தின் முடிவிலே தகப்பனே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வரத்தக்கதாக நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டு காலமாக எங்களை வழிநடத்தி தாங்கி போஷித்த உம்முடைய எல்லா விதமான நன்மைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்திலே அடியானையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தவான்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துறோம். ஆம் கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனையும் நீர் அறிந்த தேவன். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் தேவைகளையும் அறிந்த தேவன். ஒவ்வொரு மனிதனுடைய வாஞ்சைகளையும் அறிந்த தேவன். என்ன காரியம் என்பதை எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன். எங்கள் சமூகத்திலே எங்கள் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரே நீர் இருக்கிறபடினாலே எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் வார்த்தையை கொண்டு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஏனென்றால் நீர் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கூடாக நீர் ஒவ்வொரு காரியங்களை போஷித்து கொடுத்து வந்த தேவன். அதே தேவன் மாறாத தேவனாயிருந்து இந்த கடைசி காலத்திலே அதே வண்ணமாக ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நீர் கொடுத்த தேவன். அதே போல தீர்க்கதரிசி இந்த நாளிலே கடந்து போனாலும் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நீர் எங்களோடு இருக்கிறபடினால் நாளுக்கென நீர் கொடுக்கிற மன்னாவை புசிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அதனால எங்கள் இருதயங்கள் பண்படுத்தப்பட்டு ஆயத்தமாய் இருக்கிற வேளையிலே நீர் உம்முடைய வார்த்தையை விதைக்கிற வேளையிலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயம் ஆயத்தமாயிருக்க நீர் கிருபை செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தைகள் மாறுபடாதபடி ஆண்டவரே வீணான காரியங்கள் இந்த இடத்தை ஆளுகை செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீர் இந்த இடத்தை ஆளுகை செய்து ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கிற தக்கதாக ஆண்டவரே எங்கள் செவிகளை நீர் விருத்தேசனம் பண்ணி ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த வேளையிலே தரும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றைய நாளிலே உமக்குள்ளாக உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த விசேஷமாக ஜெமிமாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இல்லாமல் எந்த மனிதனாலும் நிலை முன் நிற்க முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே உம்முடைய கிருபையினாலே அந்த பிள்ளையை நீர் பலப்படுத்தி பாதுகாத்து இனிவர் ஒவ்வொரு காலத்திலும் நீர் அந்த பிள்ளைக்கு மேய்ப்பராயிருந்து நீர் வழிநடத்தும்படியாக ஆண்டவரே அந்த பிள்ளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்காக அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெற்றோர்களும் ஆவிக்குரிய விதத்துக்கு ஏற்ற வண்ணமாக அந்த பிள்ளைக்கு சரியான சூழலை அமைத்து கொடுக்கவும் அந்த ஞானத்தை நீர் கொடுத்து வழி நடத்தும். அதுக்காக ஆண்டவரை பெற்றோர்களும் ஆண்டவரை அதற்காக தங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை செய்யும். அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே வண்ணமாக இந்த இடத்திலே வந்து ஒவ்வொரு பெற்றோரையும் ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியானை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும். அதிலே உம்முடைய நாம மகிமைப்படட்டும். அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். முற்றுமுழுதாக இந்த வேளை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நாங்கள் எழுந்த வண்ணமாகவே எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்புவோம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போம். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் மட்டும் நாங்கள் வாசிப்போம். சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தே கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள்,
எங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நேரத்திலே அங்கே இந்த வார்த்தையிலிருந்து ஒரு தலையங்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி. மீட்பில் இருக்கும் முழுமையான மகிழ்ச்சி என்ற ஒரு தலையங்கத்திலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தாமே அதற்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏனென்றால் இன்றைய நாளிலே நாங்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே அங்கே மகிழ்ச்சிகள் இல்லாமல் குறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டு வெளியே வந்தாலும் எகிப்தை கடந்து அங்கே செங்கடலை கடந்து வந்த பிற்பாடு ஒரு ஆரவாரம், ஒரு மகிழ்ச்சி உண்டாயினது. அதுக்கு பிற்பாடு அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து வருகிற வேளையிலே மகிழ்ச்சிகள் இல்லாமல் போய் குறை கூறுதலும் புறங்கூறுதலும் அங்கே சோர்வுகளும் அங்கே உண்டாயிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதனால்தான் இன்றைய நாளிலே இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம், வார்த்தையானதுதான் எங்களை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே நிச்சயமாக இந்த செய்தியானது நீங்கள் விழிப்போடு நீங்கள் அங்கே காத்திருந்து தேவனுக்குள்ளாக ஜெப சிந்தியோடு இருப்பீர்களானால் நிச்சயம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எப்பொழுதும் பழைய ஏற்பாடு அங்கே ஒவ்வொரு காரியங்களும் நிழலாட்டமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் மாமிச பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். அன்றைக்கு ஆவிக்குரிய மாமிசமான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அவர்கள் வெளியே அழைக்கப்பட்டு ஒரு மகிழ்ச்சி உடையவளாய் வெளியே வந்து வனாந்திரத்திலே அழிந்து போனதையும் வனாந்திரத்திலே அவர்கள் மரித்து போனதையும் அவர்களை நாங்கள் காண்கிறோம். அதே போல எகிப்தானது இன்னைக்கு என்னத்துக்கு அடையாளம்? உலகத்துக்கு அடையாளம், ஸ்தாபனங்களுக்கு அடையாளம். இன்னைக்கு நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை கட்டங்களை கடந்து ஒரு மகிழ்ச்சியிலே வந்து இன்றைக்கு நாங்கள் கானானுக்குள்ளே, அதாவது நாங்கள் பரலோகத்துக்கு போற ஒரு வழியிலே வனாந்திரத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு கானான், இன்றைக்கு பரிசுத்தாவிக்கு அடையாளம். இன்னைக்கு பரிசுத்தாவியை பெற்ற பிற்பாடு நாங்கள் பரலோகத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம். அதனாலே இன்றைக்கு ஒரு வனாந்திர பிரயாணம் இருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம். இன்னைக்கு அதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க. ஆனாலும் இன்றைக்கு இந்த வனாந்திர போகும் வழியிலே இன்றைக்கு நாங்கள் அநேக முறுமுறுப்புகளை நாங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அறியாமல் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை தான் ஒரு நிழலாட்டமாய் இஸ்ரவேல் எடுத்துக்கொண்டு, இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலோடு ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்புகிறேன். ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது அவர்களுக்கு என்ன நடந்தது? எகிப்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக தேவன் ஒரு இரத்தத்தின் அடையாளத்தை கொடுத்தார். இரத்தமானது நிலைக்கால்களிலே அது பூசப்பட வேண்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும்படியாக, அவன் ஜீவன் பாதுகாக்கப்படும்படியாக அங்கே ஒரு மிருகம் மரிக்கப்பட வேண்டும் என்பது முதலாவது காரியமாயிருந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனாலே அந்த இரத்தமானது என்ன செய்தது? சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அந்த இரத்தம் என்ன செய்தது? முதலாவது அந்த ஜனங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்தது. ஆமென். பாருங்க, முதலாவது ஸ்டெப். இரண்டாவது காரியம், அவர்கள் அதை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எகிப்தை விட்டு வெளியே கடந்து போகிற வேளையிலே தேவன் இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டியதாயிருந்தது. சரீர பிரகாரமான ஒரு அங்கு மரணத்தை அவர் ஜெயங்கொள்ள வேண்டியதாயிருந்தது. முதலாவது என்ன நடந்தது? அவளுக்கு ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டது, ஒரு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டது, அங்கே ஜீவன் அங்கே பாதுகாக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மீட்கப்பட்டு இருந்தாலும் வெளியிலே அங்கே செங்கடலை கடந்து வருகிற வேளையிலே சரீர பிரகாரமான ஒரு மீட்பை தேவன் கொடுக்க வேண்டியதாயிருந்தது.
அங்கே அதை கடந்த பிற்பாடு தேவன் மூன்றாவது காரியம் வெளியே வந்த வேளையில் அவர்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டார்கள்? ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தை பெற்றுக்கொண்டார்கள். அது என்னத்துக்கு அடையாளம்? அவர்கள் செங்கடலுக்கூடாக ஞானஸ்தானம் மூழ்கி வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அது ஒரு அடையாளமாயிருந்தது. புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் நான் சொல்றேன், முதலாவது ஜீவனை பாதுகாக்க தேவன் முதலாவது என்ன செய்தே? ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாதபடி அது என்ன செய்தது? அங்கே உயிர் பாதுகாப்பை பெற்றது. ஆனால் சரீர பிரகாரமான மரணம் ஆட்கொள்ள முடியாதபடி தேவன் என்ன செய்தார்? செங்கடலுக்கூடாக அங்கே கடக்க பண்ணினார். அதை கடந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் ஒரு ஆரவாரத்துக்குள்ளே வந்தார். இதைதான் தீர்க்கதரிசி சொல்றார், மீட்பில் இருக்கிற ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி. என்ன நடந்தது? முதலாவது அங்கே ரத்தம் பூசப்பட்ட வேளையிலே சங்கார தூதன் கடந்து போனான். இரண்டாவது பாருங்கள், சங்கார தூதன் கடந்து போனாலும் சரீரத்தை தொடர்ந்து என்ன யார் வந்து கொண்டிருந்தது? எகிப்தின் சேனைகள் வந்து கொண்டிருந்தது. சரீரத்தை கொல்லும்படியாக எகிப்தியன் வந்து கொண்டிருந்தான். முதலாவது இயற்கையை கொண்டு மரணங்கள், ஏனென்றால் எகிப்தை தாக்கி கொண்டிருந்த வேளையிலே மரணதூதன் அவர்களை கொல்ல முடியாதபடி என்ன நடந்தது? ரத்தம் இருந்தது. அதனாலே மரணம் அவர்களை ஆளுகை செய்யவில்லை. ஆனால் சரீரத்தை கொல்லும்படியாக என்ன நடந்தது? தீர்க்கதரிசி சொல்றார், எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்தார்கள். அது இரண்டாவது அடையாளமா இருக்கிறது என்று தீர்க்கதரிசி சொல்றார். இரண்டாவது காரியத்தை அவங்க என்ன செய்யறாங்க? அங்கே வெளியே வருகிற வேளையில அங்கே சங்கார தூதன் மரணம் அவர்களை விட்டு ஜீவன் வந்திருந்தாலும் அவர்களை கொல்லும்படியாக எகிப்தியர் பின்தொடர்ந்து வந்தார்கள். அது இன்றைக்கு அவர் சொல்றார், ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து மரித்து அவன் மரித்ததினாலே அவன் மீட்பை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு அவன் வெளியே மீட்கப்பட்டிருந்தாலும் அவனை வியாதி பின்தொடர்ந்து வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்க மீட்கப்பட்டிருக்கிறீங்க, ஆனா அதுக்காக வியாதி வராம இருக்கா? உங்களுடைய சரீரத்துல ஏதாவது அங்கே வியாதி வராம இருக்கா? இல்லை, வியாதி வருகிறது. ஆனால் அதையும் ஜெயங்கொள்ள தேவன் ஒரு பரிகாரியா இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்த வேளையிலே நாங்கள் மீட்கப்பட்டோம். அன்னைக்கு ரத்தம் சித்தப்பட்ட வேளையிலே அவர்கள் மீட்கப்பட்டார்கள். ஆனால் சரீரத்திலே அவர்களுக்கு என்ன நடந்தது? எகிப்தியன் பின்தொடர்ந்தான், பிசாசு அங்கே பின்தொடர்ந்தான். அதே போலதான் நீங்கள் தேவனுக்குள்ளாக மீட்கப்பட்டீர்கள். உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் மரித்த வேளையிலே அந்த அத்தாட்சியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆனால் எந்த மனிதனாலும் வியாதியை பெற முடியாமல் இருக்கிறதா? எல்லா மனிதனுக்கும் வியாதி வருகிறது. அது ஊழியக்காரனா இருக்கலாம், சாதாரண மனிதன். ஆனால் அதையும் ஜெயங்கொள்ள தேவன் எங்களோடு இருக்கிறவராயிருக்கிறார். அதுதான் அங்கே இஸ்ரவேலுக்கு நடந்தது. எகிப்தியனை கொண்டு தேவன் அங்கே வாதைகளை சங்கார தூதன் பிரவேசிக்க முடியாமல் அங்கே ஜீவன் அங்கே கொடுக்கப்பட்டதா இருந்தாலும் அவர்கள் பிரயாணத்திலே வெளியே வருகிற வேளையிலே எகிப்தியன் சரீரத்தை கொல்லும்படியாக அங்கே என்ன வந்து கொண்டிருந்தது? மரணம் அங்கே வந்து கொண்டிருந்தது. ஆனால் அது என்ன நடந்தது? அங்கே மேகஸ்தம்பமானது கர்த்தருடைய தூதனானவர் நடுவாக நின்று எகிப்தியனையும் இஸ்ரவேலும் சேராதபடி அங்கே நடுவிலே நின்றார். ஆமென். பாருங்கள் எவ்வளவு ஒரு அதிசயமானது. அதே தேவன் அவர் என்ன சொல்றார்? உலகத்தின் முடிவு பெரியந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன். பாருங்க, அன்னைக்கு அவர்களும் இவர்களும் நெருங்காதபடி அங்கே மன்னிக்கும் கர்த்தருடைய தூதனானவர் நடுவாக நின்று அவர்களை பிரித்தார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. முன்பாக பாருங்கள், எகிப்திலே வாதைகள் வந்து மரண இருள் வந்த வேளையிலே ரத்தம் பூசப்பட்ட வேளையிலே சங்கார தூதன் அவர்களை கொல்ல முடியாதபடி அங்கே காத்து கொள்ளப்பட்டாலும் மாமிச பிரகாரமான எகிப்தியன் அவன் என்ன செய்தான்? சரீரத்தை கொல்லும்படியாக அங்கே வந்தான். தேவனுடைய வாதையிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆனால் அங்கே எகிப்தியனுடைய வாதையிலிருந்து இரண்டாவது அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதா இருக்கு. அதே போல இன்றைக்கு உலகத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட இன்றைக்கு வியாதிகள் இருக்கு. இன்றைக்கு அந்த ரத்தம் பூசப்பட்ட ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் ஏற்படுற வியாதிகளும் எங்களுக்கு தாக்குறதா இருக்கு. ஆனா அதையும் தேவன் பாதுகாக்க அந்த வியாதிக்கும்
எங்களுக்கும் நடுவாக கர்த்தருடைய தூதனானவர் நிற்கிறவராயிருக்கு. ஆமென். பாருங்க, முதலாவது மீட்பு, இரண்டாவது பாருங்கள் சரீர பிரகாரமான மீட்பு, மூன்றாவது அவர்கள் ஞானஸ்தானத்தை பெற்று வெளியேறுகிற வேளையிலே அங்கே மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. இது ஆவிக்குரிய விதத்துக்கு ஒரு அடையாளம். முதலாவது நாங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தின வேளையிலே அவருடைய ரத்தமானது எங்களை மீட்பை கொண்டு வந்தது. ஆனால் நாங்கள் அவரை விசுவாசித்து வருகிற வேளையிலே அவர் சரீர பிரகாரமான வியாதியில் இருந்து அந்த தேவன் என்ன செய்கிறார், இந்த வியாதிக்கும் எங்களுக்கு நடுவாக இருந்த ஒரு மீட்பை அவர் தருகிறார் சரீரத்து. மூன்றாவது காரியம், நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிற வேளையிலே நாங்கள் ஒரு அபிஷேகத்தை பெற்று நாங்கள் ஒரு மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் மகிழ்ச்சியானது என்ன நடந்தது? எகிப்தை விட்டு அங்கே வெளியே வந்து செங்கடலை கடந்த பிற்பாடு அங்கே உண்டானது. ஆனால் அது என்ன நடந்தது? காலப்போக்கிலே அது என்ன நடந்தது? இல்லாமல் போனதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட். அப்ப அதே போலதான் இன்றைக்கு இந்த காரியத்தை கொண்டு நான் பேச விரும்புகிறேன். மீட்பில் இருக்கிற ஒரு முழுமையான ஒரு மகிழ்ச்சி, நாங்க மீட்கப்படுற வேளையிலே ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாகிறது. ஆனால் அதற்கு பிற்பாடு அது என்ன நடக்கிறது என்றால் குறைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பிற்பாடு மீரியாம் என்ன செய்றா, தம்புர் எடுத்து நடனமாடி பாட்டு பாடி ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாயினது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், குதித்தார்கள், மகிழ்ந்தார்கள், அவர்கள் விசேஷித்த பாடல்களை பாடினார்கள். அதே பாடல் தான் மீட்கப்பட்டவர்களும் அங்கே பாடுகிறார்கள். வெளிப்படுத்தலே நாங்கள் வாசிக்கிறோம். மோசேயினுடைய பாட்டை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகிறார்கள். அதே போல அவர்கள் என்ன செய்தார்கள்? பாடினார்கள். அது என்னத்துக்கு அடையாளம்? பெந்தெகோஸ்தே நாளுக்கு அது அடையாளமாயிருக்கிறது. அதே போல நாங்கள் ஒரு மனம் திரும்பி ஒரு பாவ மன்னிப்பை பெற்று நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வந்த வேளையில நாங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறோம். நாங்கள் அந்த நாளிலே நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நாங்கள் ஆரம்பிக்க துவங்கின நாட்களிலே ஒரு மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நாங்கள் கழிவுறுகிறோம். நாங்கள் தேவனுடைய பாட்டை பாட நாங்கள் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லி பாடுகிறோம். ஆனால் வனாந்தரம் கானானுக்கு செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருந்தபடினால் அந்த தூரத்திலே அவர்கள் நடந்து போகிற வேளையிலே பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதிலே எப்படியாக அவர்கள் மரித்து போகிறதை அங்கே பார்க்கு. அதே போலதான் இன்றைக்கு நீங்க ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க. இந்த செய்தியை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்க விசுவாசித்து வந்திருக்கிறீங்க. அதனாலே நாங்கள் உண்மையான ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம். பெற்ற வேளையிலே ஒரு பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே வருவார். வந்த வேளையில நாங்கள் அதிகமான காரியத்தை என்ன செய்வோம்? அர்ப்பணிப்போம். நாங்கள் தேவனுக்காக நாங்கள் தியாகம் பண்ணுவோம். ஆனால் காலப்போக்கில் என்ன நடக்கும் என்றா அற்புதங்கள் குறையும். தேவனுடைய வனாந்தர பிரயாணத்திலே தேவன் உங்களை சோதிக்கும்படியாக தேவன் உங்களை கடக்க பண்ற வேளையில நீங்க என்ன செய்வீங்கண்டா, நீங்க தேவன் செய்ததை நினைக்காம எகிப்தை நோக்கி நீங்க பார்ப்பீங்க. இதுதான் காரியமா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் செய்த நன்மையை நினைத்து பார்த்திருந்தா ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் செய்த நன்மையை நினைக்காம எகிப்திலே இருந்த வேளையிலே தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்தாங்க. புரியுதா? அதுவும் நன்மைதான். ஆனா தேவன் வெளியே கொண்ட பிற்பாடு பெரிதான அற்புதங்களையும் தேவன் கண்மலையை பிளந்து தண்ணீர் கொடுத்ததையும் அங்கே அற்புதங்களை செய்ததையும் அங்கே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து காடைகளை கொடுத்து போஷித்ததையும் அவர்கள் மறந்து அந்த நேரத்திலே இல்லாத நேரத்திலே அவர்கள் தேவன் முன்னுக்கு செய்த நன்மையை நினைக்காம எகிப்தில் இருந்த நன்மையை நினைத்தான். இதுதான் அவளுடைய தோல்விக்கு காரணமாயிருந்தது. இன்றைக்கு அநேக அதான் திகழ்ச்சி இன்றைக்கு தேவன் செய்யறத ஒரு ஜனமும் நினைக்கிறது. முன்பு அங்கே செய்த காரியங்களே அவர்கள் சிந்திப்பார்கள். நாங்கள் அந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியாயிருந்தோம், அந்த நாளில் தேவன் இதை செய்தார், அந்த காரியத்தில் தேவன் அந்த வண்ணமாக எங்களை வழி நடத்தி. ஆனால் இப்போ இல்லை. அப்போ ஒரு சந்தேகங்கள் அங்கே உண்டா? ஆனால் தேவன் சோதிக்கும்படியான ஒரு வனாந்திரத்தை உங்களுக்கு கொடுக்கிறவராயிருக்கும். அதை தான் இஸ்ரவேலுக்கும் தேவன் கொடுத்திருந்தார்.
தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த எல்லா அற்புதம். அதாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், உங்களுக்கு ஆரம்பத்துல தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு மகிழ்ச்சியா இருந்து கேட்கிறதெல்லாம் கொடுத்து நடத்துவோம். ஆனா நீங்க சத்தியத்தை அறிந்த பிற்பாடு நீங்க சத்தியத்துல நடந்து வராம சும்மா கேட்டா உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். அதான் ஸ்தாபனக்காரன் பெற்றுட்டு ஓடுறான். அவன் குருடனா இருந்தாலும் முடவனா இருந்தாலும் அவன் கேட்டுவான். ஏன்னா அவன் ஊழியக்காரன கடவுளா நினைச்சு தேவன் செய்வாருன்னு போறான், அவன் பெற்றுட்டு போறான். ஆனா இந்த சத்தியத்துல உள்ள ஒரு மனிதனால ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை காண முடியாமல் இருக்கிறேன்டா, அவனுக்கு ஒரு சிறு அவிசுவாசம் இருந்தாலும் அவன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. அவனுக்கு தேவன் ஒன்று கேட்காமலே தேவன் அற்புதத்தை செய்து காண்பித்தான். நான் யார் என்று காணும்படியாக எகிப்தியர்களுக்கு தேவன் ஒரு வாதையோடு கொண்டு போவான், 10 வாதையை அங்கே காண்பித்தான். இதையெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு வாங்கல பார்த்து கொண்டிருந்தான். அதுக்கு பிற்பாடும் ஆளோட்டிகள் வருகிற வேளையில, அங்கே மாறாவின் தண்ணீர் கசப்பாகிற வேளையில, அங்கே மண்ணா இல்லாத நேரத்துல தண்ணி இல்லாத நேரத்துல தேவன் கொடுத்து வந்தார். அதையும் பார்த்துட்டு இடையில ஒன்றுமே இல்லாம இருக்கிற வேளையில தேவனை பார்த்து அங்க முறுமுறுக்கிறான். ஒரு சிறு காரியம் முழுவதை மரணத்துக்கு வழி நடக்கும். தேவன் பரிபூர்ண விசுவாசத்தை உங்கள் மத்தியில் அவர் விரும்புகிற தேவனாயிருக்கும். அதனாலதான் இன்றைக்கு ஜனங்கள் முன்பிருந்ததை குறித்து பேசுவார்கள். இன்றைக்கு தேவன் அவளோடு பேசுறதை அவங்க மறந்துடுவான். முன்பு செய்த அற்புதங்கள், அன்றைக்கு எனக்கு தேவன் எவ்வளவு காரியத்தை செய்தார், மரணத்துல காப்பாற்ற, அது நல்லது. ஆனா இன்றைக்கு தேவன் உன்னிடத்தில் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார், நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதை பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து தேவன் முன்பு செய்ததை நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அது காரியம் இல்லை. இன்றைக்கு தேவன் வழி நடத்துறது தான் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய காரியமாயிருக்கு. அதுதான் தேவன் எப்பொழுதும் செய்கிற காரியமாயிருக்கு. அதனாலதான் எப்பொழுதும் தேவனை ஜனங்கள் காண முடியாமல் அங்கே இருந்தது. அதனாலதான் தேவன் ஒரு ஜீவனை கொடுத்து, சரீர பிரகாரமான அங்கே ஜீவனை கொடுத்து, வெளியே அவர்கள் பரிசுத்தாவியை பெற்று வந்திருந்தாலும் காலப்போக்கில் அவர்கள் வனாந்தரத்திலே நடக்கிற வேளையிலே எல்லாமே ஒரு சைலண்ட் பீரியட்டா இருந்தது, ஒரு வனாந்தரமா இருந்தது. எல்லாமே பேசி பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரமா இருந்த வேளையிலே இவங்க என்ன செய்தாங்க, பேசாம அடிச்சு தங்களுடைய வழியில பெற்றுக்கொள்ளலாம் என்று அவங்க விரும்பினாங்க. அதுதான் நடக்கிற காரியம். அதுதான் மோசேயும் அங்கே செய்தான். மோசேயிடம் தேவன் என்ன சொன்னார், பேசு, நீ கண்மலை இடத்துல இருவரும் போய் பேசுங்க. ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது, இவங்க போய் கலகக்காரர் என்று சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, கோலை எடுத்து அவங்க என்ன செய்யறான், அடிக்கிறான். அது ஒருக்க அடிச்சாலும் பரவாயில்ல, 2 தரம் அடிக்கிறான். என்ன நடந்து, தேவன் சொன்னார் ஒரு தரம் அது முடிஞ்சு போச்சு, நீங்க இப்ப பேசுங்க, பேசா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இனி நீங்க பேசிதான், நீங்க என்னோட பேசிதான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இனி நீங்க அடிச்சு பறிச்சு ஏலாது. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே கல்வாரியில மரித்த போன பிற்போடு எல்லாமே முடிந்து போயிட்டு, இன்னைக்கு நீங்க கேளுங்க கொடுக்கப்படும். நீங்க பேசுங்க, நீங்க கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஆனா மோசேயிடம் அவர் சொன்ன, நீ பேசு, நான் உனக்கு தாரேன். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, அடிக்கிறான். தேவன் கொடுக்காம விட்டார், கொடுத்தான். ஆனா அது அவருடைய சித்தமாயிருக்கு. நீங்களும் அதே வண்ணமாக பல வழிகளில் போய் நீங்க அடிச்சு பறிச்சு நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க, கொடுக்குற. ஆனா அது சித்தமா என்பதை நீங்க பார்க்கும். பாருங்க, ஒரு மகத்தான ஒரு தீர்க்கதரிசி, அவன் என்ன செய்யறான், தேவன் சொல்றான் நீ பேசு. ஆனா அவன் என்ன செய்யறான், அடிக்கிறான். அடிச்ச வேளையில நீங்க கீழே அடுத்த வசனம் வாசிச்சபடியா தேவன் சொல்றான், நீங்க பாவம் செஞ்சீங்க, அதனால நீ இந்த ஜனத்தை கூட்டி போறதில்லை, நீ பாப்பா, நீ அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பாருங்க, இதான் தேவனோட வார்த்தையா இருக்கு. அவன் ஒரு மகத்தான தீர்க்கதரிசி, தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு மனிதனாய் இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக்கொள்கிற தேவனாயிருக்கு. தவறு தவறாய்தான் அது இருக்க முடியும். அதுக்கு சீர்படுத்தல் எந்த காரியமும் இல்லை. தவறுண்டா அது தவறுதான், அதுக்கு ஒரு வேறு வியாக்கியானம் அங்கே முடியாது. அதனால நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் இப்படிதான் செய்வேன் என்று அவனால் சொல்ல முடியாது. தேவன் கூப்பிட்டு சொன்னா, நீ பாவம் செய்த, நீ பேச சொன்ன வேளையில நீ அடிச்ச. ஆனா தண்ணி வந்துச்சு.
இன்னைக்கு அதே வண்ணமாக தான் இன்னைக்கு ஜனங்கள் தேவனிடத்துல போய் பேசி பெற்றுக்கொள்ள விரும்பாமல் ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து அடிச்சு அது ஏதாவது ஒரு முறையில் அவங்க பெற்றுக்கொள்ள விரும்புறாங்க. கொடுக்கப்படும். பிழையாமுக்கு தேவன் நான் போவார், திரும்ப போய் கேட்டவளே போ என்று சொன்னான். அதுவும் அவன் பறிச்சு பெற்றுக்கொண்டான். கிடைச்சிச்சுதான், கிடைக்காம இல்லை. அதே போலதான் இன்னைக்கு ஜனங்கள் அங்கே இருக்கிறான். இன்னைக்கு ஆவிக்குரிய வனாந்திரத்தில் தேவன் ஒரு சைலண்ட் பீரியட் அங்க கொடுக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பு எல்லாமே நீங்க கேட்காம கொடுத்தா உங்களோட வாழ்க்கையில நீங்க அதை அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு சொப்பனத்தை கண்டுபா தரிசன ஞானச்சான பெற்றோன்னா பலதெல்லாம் பாரு எல்லாமே புறவு வரும். கொஞ்சம் சைலண்ட் வர்ற வேளையில நீங்க நினைப்பீங்க தேவன் எங்களோட இல்லையான்னு கூட. ஆனா தேவன் வாக்கு தத்தம் உலகத்தின் முடிவு பெரிய நான் உங்களோடு இருக்கு. ஆனா உங்களுக்கு சைலண்டா இருக்கு. தேவன் உங்களோட அங்கே தள்ளி நிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்லைன்னு நினைக்கிற வேளையில அது அவிசுவாசமா இருக்கு. இன்னைக்கு அதை தான் நினைக்கிறார். சூழல்கள் காலநிலைகள் மாறுற வேளையில இதுக்கு தேவனுக்கு சித்தம் இல்லையா, தேவனுக்கு இது பிரியம் இல்லையா, அப்படிதான் இன்னைக்கு ஜனங்கள் சித்திக்கிறான். அப்படியானா இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போற வேளையில் எல்லாமே கசப்பா தான் இருந்து. மரியாள் குழந்தை பெறுற நேரத்தில் எல்லாமே வினோதமாதான். அப்ப எதை சொல்ல போறோம்? ஆனா ஜனங்களுக்கு இன்னுமே சந்தேகம் இருக்கிறத நாங்க பார்க்கணும். ஜனங்களுக்கு இன்னுமே இருக்கு. சித்தமா சித்தம் இல்லையா, இது சரியா இது தவறா, இதாலதான் அது நடந்துச்சு. இன்னைக்கு அதுதான் பேச்சாயிருக்கு. நாங்க சொல்லுவோம் அவர் பரிகாரி, அவருடைய தழும்புலா நாங்க ரத்தம் பூசப்பட்ட ஜனம். திரும்ப சொல்லுவோம் அவங்க கொஞ்சம் வயசு தானே, அதனால டக்குன்னு தாக்கும் கூட்டி போவாரு. அப்ப முன்னுக்கு என்ன சொன்னீங்க? ரத்தம் பூசப்பட்டபடினால தாக்காதுன்ட்டு திரும்ப சொல்லுவோம். அது என்னது? தேவன் என்ன பார்த்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அவர் சிரிப்பு. அது எல்லாமே அவிசுவாசம். இந்த வியாதியை குறித்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏண்டா தேவங்களோடு இருக்கிறாரண்டா அதை குறித்து ஒன்றுமே பேசட்டும். அவங்க வரலாம், படையெடுத்து அங்க எகிப்தியன் வரலாம். ஆனா தூதனானவர் நடுவுல நின்றத அங்கே அவங்க கண்டாங்க. அதே இஸ்ரவேல் ஜனங்க நீங்களா இருந்தா அதே தூதனானவர் உங்களோடும் இருப்பார். அவர் தள்ளி நிற்பன் என்று சொல்லல, உங்களோடு இருப்பன் தான். அப்ப உங்களை கொண்டு அவரை கொண்டதுக்கு சமன். அதான் சொன்ன உன்னை தொடுகிறவன் என்ன தொடுகிறான், உன்னை கண் மணி அவன் என்ன செய்யறான், அவன் எந்ததை அவன் தொடுகிறான். அது உங்களை தொட. அப்ப பாருங்க அது என்னத்துக்கு அடையாளம், நீங்க அதுக்குள்ள இல்லைன்றதுக்கு அடையாளம். அதனாலதான் நீங்க அந்த சந்தேகம் வருது. நீங்க முன்னேறி போகாம ஒரு சைலண்ட் ஒரு அங்கே ஒரு வனாந்தரம் வருகிற வேளையில நீங்க சந்தேகமா சரியா புலியாண்டு பாக்குறீங்க. எல்லாமே சரி என்று தான் தேவன் சொன்ன. நீங்க போய்கொண்டுதான் நீங்க இருக்கும். நீங்க நின்றீங்க, சந்தேகம் அங்க வருது. இதுதான் அவ்வளவு அழகாக வந்து ஒரு 4 நாள்ல போக வேண்டிய ஜனங்கள் சந்தேகம்தான் அது தொடர்ந்து அங்கே உட்கார வச்சு. இதுதான் இன்றைக்கு நடக்கும். இன்றைக்கு ஜனங்கள் அதை தான் செய்து கொண்டிருக்கும். ஒரு சின்ன மாறக்குள்ள டக்குன்னு ஒரு தடை வந்தோன்னு போகாம மழை வந்துட்டு இன்றைக்கு தேவனுக்கு சித்தம் இல்லை. தேவ சமூகத்துக்கு போறது தடை வந்து அப்ப தேவன் ஏதோ போய் இந்த பிஹெச்ஐ வந்து பிடிக்காம காப்பாத்திட்டாருன்னு அவங்க நினைச்சு. ஆனா நாங்க என்ன செய்வோம்? முன்னேறி போய்கொண்டுதான் இருக்கும். அதனாலதான் அங்கே மோசே நின்றவளை அவர் சொல்ற, நீ ஏன் நிக்கிற, உன்னை கோலை நீட்டு, அது திறக்கும் என்று அவர் என்ன சொல்ற, கண்மை அங்கே செங்கடல் பிளந்து ஆகவும். அதான் சொல்றார், நீ அதை செய்து முன்னேறி கடந்தே நீங்க போய். அதே போலதான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வர்ற வேளையில நீங்க ஒரு நன்மையானது தேவனுடைய காரியங்களுக்கு கடந்து சென்ற வேளையில எல்லாமே ஒரு அங்கே சந்தேகமா அவர் வார்த்தையை கொண்டு நீங்க முன்னேறி போகும். புலியானதுக்கு போயிடாங்க. ஏன்னா வார்த்தையோட உங்களை ஆராய்ந்துப்பா. தேவன் சொன்னதை செய்யுங்க. மோசையை சொன்னதை செய்திருக்க. ஆனா அவன் என்ன செய்ய அடிக்கிறான். வந்துச்சு தான், வராம இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் பெற்றுக்கொள்றாங்க, பெறாம இல்லை. தேவன் தான் அதை கொடுக்கிறான். ஆனா அதுவே உங்களோட முடிவா இருக்கக்கூடாது. தேவன் சித்தமா என்பதை நீங்க என்ன செய்யணும்? கடந்து போய் பார்க்க வேண்டியவளா இருக்கு.
அதனாலதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்கதரிசி அழகா சொல்றார், அவங்க வெளியே வந்தாங்க, பயங்கர சந்தோஷம். ஏண்டா இந்த எகிப்தியன் ஆலோட்டிகள் மரிச்சு போனதை கண்ணால பார்த்தாங்க. எவ்வளவு பலமுள்ள வீரர்கள் அங்கே மரித்து போய், அங்கே ராணுவ வீரர்கள் மரித்து போனதை, லட்சக்கணக்கான ஜனங்கள் ஒருவன் கூட பிழைக்காதபடி மரித்ததை இவங்க பார்த்தபடினால இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இவங்களை அந்த எகிப்தியனை மூடின அங்கே செங்கடல் எப்படி இருந்து இவங்களுக்கு மதிலா இருந்துச்சு பாருங்க, இவ்வளோ ஒரு காரியம் அதிசயம். அதனால இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். பிறகு கொஞ்சம் குறைகிற வேளையில் என்ன நடந்துச்சு, பூண்டை பார்க்குறான், பூண்டுக்கு போயிட்டான். ஏன்னா எகிப்தியர் கொடுத்த சாப்பாட்டுக்கு போயிட்டான். அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய இன்றைக்கு செய்தியில் இருக்கும் நிறைய பேர் அப்படிதான். இந்த செய்தியில மீட்டு கொண்டால் கர்த்தர் நல்லவர், அருமையான தீர்க்கதரிசி. பிறகு மோகன்லாசன் நல்லா பேசுற, அவரும் நல்லா தான் பேசுற, அதுக்கு போயிடுவான். அப்ப நீங்க ஸ்தாபனத்தை விட்டு இன்னும் என்ன வரல, வெளியே வரல. எல்லாம் நல்லா தான் பேசு. எகிப்தியன்னு நல்ல சாப்பாடு தான் கொடுத்தான், அடிமையா வச்சிருந்தாலும் நல்லதுதான் கொடுத்து. அப்ப நீங்க இன்னும் ஸ்தாபனத்தை விடையில, எகிப்தை விடையில. ஸ்தாபனம் எகிப்து யாருக்கு அடையாளம்? ஸ்தாபனத்துக்கு அடையாளம். இந்த ஞானஸ்தானம் பெறாத எல்லாமே ஸ்தாபனக்காரனா இருக்கு. ஞானஸ்தானம் பெற்றவன் மாட்டுல அவனும் இன்னைக்கு ஸ்தாபனம் உண்டாக்கிட்டான். ஒவ்வொரு செய்தியில போய் ஒவ்வொன்றை. ஆனா பரிசுத்தாவியை பெற்று தேவனுக்குள்ளால தேவனுடைய வார்த்தையை படுக்கிறவனுக்கு ஸ்தாபனம் இல்லை. அவனுக்கு இயேசு கிறிஸ்து தான் அவருடைய தலைவராக இருப்பாராம. அவருடைய வார்த்தை தான் அவனுக்கு ஜீவனா இருக்கு, மற்ற எல்லாமே அவனுக்கு அற்பமாயிருக்கு. இன்னைக்கு ஜனங்களுடைய வார்த்தையில் அதுதான். முன்பு தேவன் இந்த செய்திக்குள்ள வந்து ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு செய்ததை பார்க்காம எழுத்து என்றதை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க எழுத்து என்றதை பார்த்தா நீங்க இன்னுமே இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல நீங்க மரித்து தான் போவீங்க. பாருங்க, ஜீவனை கொடுத்தார், சரீரபரமான ஜீவனை கொடுத்தார். வெளியே வந்து அதுல மகிழ்ச்சியை கொண்டார்கள். அது பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு ஒரு அடையாளம். பெந்தகோஸ்தே நாள்ல அப்போஸ்தலர்கள் பெற்ற ஒரு பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமா இருந்தது. ஆனா அதுக்கு பிற்பாடு தேவன் ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு நீண்ட பிரயாணம் இருந்தது. அதுல எல்லாமே தேவன் குறைவு அங்க வைத்து நடந்து போற வழியில தண்ணீர் கசப்பா இருந்தது. ஆனா தேவன் அங்க ஒரு பரிகாரத்தை வச்சிருந்த. முன்னே சொல்லிட்ட, உன் பரிகாரியான கர்த்தர் நானே. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட. ஆனா இன்றைக்கு அவருடைய தழுவுகளால் சுகமானீர்கள் என்றது இன்றைக்கு அடையாளமாயிருக்கு. அவர் எல்லாமே ஜெயம் கொண்டார். நீ விசுவாசி, நீ மகிமையை காண்பா என்பது இன்றைக்கு வாக்குத்தத்தமாயிருக்கு. அன்றைக்கு ஒன்று வாக்குத்தம், ஆனா புதிய பால் அநேக வாக்குத்தத்தம். நான் உன்னோட இருப்பேன், நீ கேளு உனக்கு கொடுக்கப்படும், தட்டு நீ திறக்கப்படும், நீ விசுவாசிச்சா மகிமையை காண்ப. எல்லாமே மகத்தான். ஆனா அன்றைக்கு ஒன்றுதான் இருந்தது, உன் பரிகாரியான கர்த்தர் நானே. அதான் தீகசுரா டாக்டர் மோசே வந்து 20 லட்சம் பேருக்கு ஒரு வைத்தியன் ஆயிருந்தான். அப்ப தீகசுரா நான் அந்த பெட்டியில் இன்னைக்கு வைத்தியர் கொண்டு வர்ற பெட்டியை நாங்க உள்ள இருக்கிறத பார்க்கறது போல அந்த பெட்டியை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனா அவன் வைத்திருந்த அங்கே வைத்திய அங்கே கருவியானது உன் பரிகாரியான கர்த்தர் நானே. ஆமென். அதனாலே ஒரே வாரத்திலே 1000 ஜனங்கள் அங்கே பிறந்தார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் அதிலே பிறந்தார்கள். அவர்கள் 20 லட்சம் வெளியே வந்தாலும் வனாந்திரத்தில் அநேக அங்கே குமாரர் குமாரத்திகள் அங்கே பிறந்தார்கள். எல்லாவற்றுக்கும் அங்கே மோசே வைத்தியனாயிருந்தான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஜனத்தை வழி நடத்தினான். அதனாலே அவருடைய பாதரட்சைகள் தேயவில்லை. திகசுரா வனாந்திரத்தில் நீங்க 3 நாள் நடந்து பாருங்க, 3ஆம் நாளே பாதரட்சை தேஞ்சி விடும். ஆனா 40 வருடம் நடந்தாங்க, தேயவில்லை. அப்படியானா எப்படியான கம்மா, எப்படியான ஒரு பாதரட்சன். அவருடைய வஸ்திரங்கள் அங்கே அங்கே பீந்து போகவில்லை. அவ்வளவு வண்ணமாக தேவன் வழி நடத்தி. ஆனா அந்த இறுதி நேரங்கள் வருகிற வேளையில அந்த ஜனங்கள் முறுமுறுத்ததை நாங்க பார்ப்போம். சந்தேகம், இன்றைக்கு சந்தேகம் பிசாசினால் உண்டான காரியம். தேவன் காரியத்தை செய்யற வேளையில பிசாசு அநேக தடைகள் கொண்ட. தீகசுரா நான் ஊழியத்துக்கு போற வேளையில காரியத்தை செய்யற எல்லாமே விரோதமாயிருக்கும். ஆனா தீகசுரா நீங்க சத்ருவின் வாசலை ஜெயம் கொண்டுதான் அங்க ஒரு நன்மையை செய்ய வேண்டும்.
அதே போல உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு சில அர்ப்பணிக்கிற வேலையில, சில காரியங்களை செய்யற வேலையில, தேவ சமூகத்துக்கு போற வேலையில, வார்த்தை ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு நீங்க செய்யற வேலையில தடைகள் வரும். ஆனா நீங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க முயற்சிக்கிறீங்க. அது ஒரு பிசாசா இருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனம்தான், அற்புதத்தை பெற்ற ஜனம்தான். தேவன் உங்களோடு பேசினதை நீங்க அனுதினமும் காண்ற ஜனம். தேவன் பேசுறார் என்பதற்காக தேவன் உங்களோடு உங்களோட வழியை கனம் பண்றார் என்பதற்கு அர்த்தம் அல்ல. ஏனென்றா அங்கே பிழையாமோடும் தேவன் பேசினார். ஒருக்கா பேசினார் நின்றாரண்டு இல்லை. அவன் 4 தரம் கேட்ட வழியில 4 தரம் அவனோடு பேசினான். யூதாஸ் அவன் ஒரு பிசாசா இருந்து இயேசுவோடு அவன் 3.5 வருஷ ஊழியத்துல 3.5 வருஷம் நடந்த ஒரு மனிதனாயிருக்கு. யூதாசோடும் கடைசி நேரத்தில் கூட இயேசு பேசினவரா. அதுக்காக இயேசு கிறிஸ்து பேசுறார் என்பதற்காக தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அது அல்ல. நீங்க தேவனுடைய வழியில நடந்தாதான் அதுதான் அது தேவனுடைய அடையாளமா இருக்கு. தேவனுடைய கனிகள் உங்கள் மத்தியில புறப்படுகிற வேளையில அதுதான் ஒரு அடையாளமாயிருக்கு. இதுதான் சம்பவிச்ச. வனாந்தரத்தை தேவன் அனுமதிச்சு. இன்றைக்கு அதே வண்ணமாக எங்களை கைவிட்டது போல தேவன் ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்க நினைப்பீங்க நான் பாவம் செய்ததால் எப்படி இருக்கிறேன், ஒரு காரியத்தின் நிமித்தம் தேவன் இல்லாட்டி இல்லையா, நான் போற வழி சரியா இல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தமானது உலகத்தின் முடிவு பெரிய உங்களோடு இருக்கு. நீங்க வார்த்தையை விசுவாசிச்சு வந்தா தேவன் எப்பொழுதுமே உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்க தேவனாயிருக்கு. தீர்க்கதரிசியாய் தேவன் அவரை தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டாலும் அநேக வருடம் அவரோடு பேசவே இல்லை. அப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசி அழைத்து ஊழியத்துக்கு என்று அழைத்து ஜனத்தோடு அவரோடு கூட தேவன் அநேக வருடங்கள் பேச இல்லை என்று தீர்க்கதரிசி சொல்ற. ஏனென்றா தேவன் எல்லாமே ஒரு விட்டு அவர் பிடிக்கிற தேவனாயிரும். வனாந்திரத்தை அவர் கொடுத்தார், மாறாவின் தண்ணீரை கொடுத்தா, ஆனா அங்க ஒரு பரிகாரத்தையும் தேவன் வைத்திருந்தார். நீங்க முன்னேறி போங்க, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணினது நானா இருக்கு. அதே போல தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்கு. இது என்னுடைய வாக்குத்தத்தம் அல்ல, இது எந்த மனிதனுடைய வாக்குத்தத்தம் அல்ல. தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நான் உலகத்தின் முடிவு பெறுந்த உங்களோடு இருக்கிறேன். அதனால நீங்க முன்னேறி போங்க, தேவன் நிச்சயமா உங்களோடு இருப்பார். நீங்க நின்று நிக்காதீங்க, முன்னேறி கடந்து போங்க. தேவனுக்கு எதாவது செய்ய நீங்க கடந்து போய்கொண்டே இருங்க. நீங்க இடையில நின்று சந்தேகிக்க வேணாம், கஷ்டம் வர்றதுனால சந்தேகிக்க வேணாம், வியாதி வர்றதுனாலே சந்தேகிக்க வேணாம். ஆண்டவரே நீர் என் பரிகாரி என்றதை நினைத்து முன்னேறி கடந்து போங்க. தேவன் நியமித்த நாள் வர மட்டும் உங்களை எந்த மனிதன் இந்த பூமியிலிருந்து எடுக்க முடியாது. நீங்க முன்னேறி கடந்து சந்தேகம் வந்து மறிச்சு போயிடாதீங்க. சந்தேகங்கள் வந்து தேவண்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போகாது. முன்னேறி போங்க. வியாதி வருதா, கேன்சர் வருதா, எது வந்தாலும் நீங்க முன்னேறி கடந்து போங்க. ஆண்டவரே உம்முடைய தழும்புகளால் நான் சுகமானேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் உண்மை கனம் பண்ண நீர் இந்த பூமியில வைத்திருக்கிறேன். இந்த சரீரம் தோல் முதலானவையில் அழிந்து போனாலும் நான் உண்மையான ஒரு மகிமையின் சரீரத்தை பெறுவேன். கடந்து போய்கொண்டே இரு. ஆனா இன்னைக்கு அப்படியே இல்லை. இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை, வெளியே வந்த மகிழ்ச்சியே இல்லை, ஞானஸ்தானம் பெற்ற மகிழ்ச்சி இல்லை, ஆரவாரம் இல்லை, வெளியே வந்த எந்த காரியம் இல்லை. எல்லாமே அங்கே முகமானது வெறிச்சோடி இருக்கிறத நாங்க பார்க்க. ஏனென்றா வனாந்தர். ஆனா நீங்க அன்றைக்கு கொண்ட மகிழ்ச்சியோடு நீங்க முன்னேறி கடந்து போக. அதான் நடந்தது. வெளியே ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, சங்கார தூதன் பாதுகாத்து சரீரத்திலே ஒரு மீட்பு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியை பெற்று சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் தேவன் கேப்ல தேவன் அவங்கள தள்ளி நின்று பார்க்கிற வேளையில முறுமுறுக்கத்துவாங்க. அதான் தீகஸ்வா இன்னைக்கு அதே காரியத்தை இன்னைக்கு சபையானது செய்து கொண்டு இன்னைக்கு அதே வண்ணமாக இன்னைக்கு நீங்க முறுமுறுத்து கொண்டிருக்கிறீங்க. அதே காரியத்தை நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, செய்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஆனா வேதமானது என்ன, முன்னேறி கடந்து போம். வாசிக்கிறோம்.
பாருங்க, நிறைய இருக்குதான். பாருங்க 32 அன்றைக்கு மோசே நிழலாட்டத்தில் இருக்கும் போதே ஆவியில் நிரம்பி பாடியிருப்பார். ஏனென்றால் இங்கே வெளிப்பாட்டின் புத்தகத்தில் தங்கள் சரீரத்தின் பரிபூர்ண மீட்படைந்தோர் பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலில் நின்று மோசையின் பாடலை மீண்டும் பாடினார்கள். பரிசுத்த ஆவியினால் நிறைந்த கூட்டம் பற்றி பேச வேண்டுமா? அவர்கள் அப்படிதான் ஒரு கூட்டத்தை அந்த கரை ஏறின உடனே பெற்றிருந்தார்கள். தீக்கர்சி மீரியாம், அவள் ஒரு தீக்கர்சி. அவள் மிகவும் உற்சாகப்பட்டு ஒரு தம்புரை எடுத்து அதை அடித்தபடி அடுத்தபடி நிரம்பினவனாய் நடனமாடினார். அவளை பார்த்து இஸ்ரவேலின் குமாரத்திகளும் அங்கே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதில்லை என்றால் வேறு எது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அங்கே இருந்த பாரம்பரிய மற்றும் கண்ணியமாய் நடக்கும் தேசங்கள் எல்லாம் தங்கள் தொலைநோக்கி மூலம் இங்கு நடப்பவர்கள் எல்லாம் கவனிப்பார்கள் என்றால் இவர்களை பார்த்து மதவெறியர் என்று கூறியிருப்பார்கள். அது சரிதான். ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் அது நிச்சயம் பாருங்க எனக்கு என்று இப்பொழுது கண்ணியமானவைகள் எல்லாம் இன்றைக்கு தேவன் ஆசீர்வதித்தவை எல்லாம் கீழ்த்தரமாய் அவர்கள் பார்க்கிறார். அதான் என்னண்டா, அந்த ஜனங்கள் வெளியே வந்தது அது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் இல்லை என்றால் வேறு என்னென்று அவருக்கு அது ஒரு பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனத்தினுடைய ஒரு அடையாளமாயிருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றார், மற்ற தேசங்கள் தொலை நோக்கி மூலம் அவர்களை பார்த்திருந்த அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்களாம், மதவெறியர்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி என்ன செய்தது, காலப்போக்கிலே அது இல்லாமல் போனதை பார்க்கிறோம். அந்த விதமாக தான் மீரியாமும் அவளோடு இருந்தவர்களும் செய்தார்கள். இதோ அவர்கள் பின்னாலே திரும்பி முந்தைய நாட்களிலே செய்த அவர்களுடைய பழைய கிரியைகள் எல்லாம் மரித்து கடந்து போனதை பார்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் தேவன் இரத்தத்தை ஏற்றுக்கொள்வதை பார்த்திருந்தார்கள். தம்முடைய வல்லமையினால் அவர் அளித்த தெய்வீக சுகத்தை கண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே இருக்கிறதை கண்டார்கள். சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக கடந்து சென்று ஆவியிலே அபிஷேகம் பெற்று அக்கறை சென்று மகத்தான நேரத்தை கொண்டிருந்தார்கள். ஆகையால் மற்ற ஸ்தாபனங்கள் எல்லாம் அவர்களை குறித்து என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் இருந்தார்கள். எப்ப கரையை கடந்தவன அவங்க எகிப்தை பார்த்து என்ன செய்யறாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க. எல்லாமே மரிச்சு போயிட்டு, அவருடைய ஸ்தாபனங்கள் மரிச்சு போயிட்டு, அவர்களை ஆளுகை செய்த எல்லாமே அதனால சந்தோஷம். ஆனா என்ன நடந்துச்சு, பரிசுத்த ஆவியை பெற்று வனாந்தரத்துல போகக்குள்ள திரும்ப என்ன நினைக்கிறாங்க, எதை பார்த்து எது அழிஞ்சது என்று நினைச்சு சந்தோஷம் அடைஞ்சாங்களோ திரும்ப அதை திரும்பி பார்த்தான். புரியுதா அவங்களுக்கு? அதே போலதான் இன்றைக்கு எங்களோட ஒவ்வொரு காரியங்கள், மரித்த பாவங்கள், நாங்க விட்டு வந்த எல்லாமே நாங்க என்ன செய்யறோம், கர்த்தாவே நீர் அதிலிருந்து என்ன விடுதலை ஆக்கி. ஆனா திரும்ப என்ன செய்யறோம், அதே பாவத்தை நாங்க என்ன செய்யறோம், நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஆகவே மரித்த நிலையிலிருந்து வெளியே வா, விழித்துக்கொள், அப்படி இப்படி உன்னை உலுக்கிக் கொண்டு விழித்தெழு. முதலாவது உங்களுக்கு எல்லாமே வித்தியாசமாய் தோன்றும். என்ன, இங்க தேவனுக்குள்ள வந்தோன்னு எல்லாமே வித்தியாசமாய் தோன்றும். நீங்கள் எந்த நபரிடம் பேசாமல் இருந்தீர்களோ அவரை பார்த்தவுடன் விரைந்து சென்று அவரிடம் பேசுவீர்கள். அவரிடம் பேசித்தான் ஆக வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் தங்கியிருந்த விடுதியிலிருந்து எடுத்த பொருட்களை திரும்ப கொடுத்து விடுவீர்கள். அதே போல முந்தி எடுத்த அந்த டயர் சரி என்ன பயன்படுத்தின கருவிகளை திரும்ப அளித்து விடுவீர்கள். ஹோட்டலில் இருந்து நீங்கள் எடுத்த பொருட்களை திரும்பி கொடுத்து விடுவீர்கள். அந்த பழைய துணிக்குள்ளாய் வைத்து வெள்ளி பொருட்களை திரும்ப கொடுப்பது விரைந்து செல்வீர்கள். நிச்சயமாய் அப்படி செய்வீர்கள். ஆமையா, கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நீங்க மாற்றப்படுறவர்களில் நீங்க என்ன செய்வீங்க, எல்லாம் எதையெல்லாம் ஏற்றியண்ட வச்சீங்களோ, எதையெல்லாம் விரோதமாய் பெற்று கொண்டீங்களோ நீங்க என்ன செய்வீங்க, திரும்பி கொண்டு கொடுத்து விடுவீங்க. ஆமென். பாருங்க,
நீரூற்றை அழைத்து செல்லப்பட்டது. இதோ அவர்கள் அதே பண்டைய பாணியிலான கூட்டம் முடிந்தது. அது அந்த பண்டைய பாணியிலான கூட்டம் முடிந்து வனாந்திரத்தின் ஊடாக பிரயாணம் கடந்து செல்கிறார்கள். இப்ப என்ன செய்றாங்க? வனாந்திர கடந்து அவர்கள் அந்த பாவத்தின் வனாந்திரத்துக்குள்ளாக கசப்பான நீரொன்றைக்கு அழைத்து செல்லப்பட்டது. தம்முடைய பிள்ளைகளை இரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்ட உடனே அந்த கசப்பான நீரூற்றன்றைக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். என்ன நடக்கிறது? ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வந்தோன பரிசுத்தாவியை பெறீங்க. அதுக்கு பிறகு தேவன் எங்க உங்களை வழி நடத்துறாரா? எங்க? கசப்பான நீரூற்றை வாசிக்கிற விலங்கையில பாருங்க. பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்ட உடனே அந்த கசப்பான நீரூற்றண்டைக்கு அவர்களை அழைத்து சென்றார். அதை உங்களால் யோசித்து பார்க்க முடிகிறதா? நிச்சயமாகவே அவர் தன்னுடைய அன்பை மீண்டுமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அது உண்மைதான். அவர்கள் அவ்விடம் அடைந்தனர். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அநேக தடைகள் வரும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். இது தேவனுடைய வாக்கு தத்துவம். அப்ப நீங்க நீதிமானாயினோன்னு அநேக துன்பங்கள் என்ன செய்யும்? வரும். நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு என்ன வரும்? தேவன் கசப்பானதுக்கு அனுமதிப்பார். அங்கதான் நீங்க தவறி போவீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க தவறி போனாங்க? கசப்புல தான் தவறி போனாங்க. அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில கசப்ப விடுவேன், தேவன் அனுமதிப்பேன், எல்லாமே தலைகீழா மாத்துவேன். மாத்துற வேளையில நீங்க என்ன செய்வீங்க? முறுமுறுக்க ஆரம்பிங்க. அப்போ முறுமுறுப்பு எப்படி வரும்? அவிசுவாசம். ஆனா நீங்க தேவனை நேசிச்சா என்ன செய்வீங்க? முன்னேறி கடந்து. வேண்டாம், உங்களுக்கு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே திஷ்டாங்கமா வைத்திருக்கு. ஏண்டா இயேசு கிறிஸ்து பட்ட மரத்துக்கு பச்சை மரத்துக்கு எப்படி, ஏண்டா பட்ட மரத்துக்கு எப்படி இருக்கு? என் நிமித்தமாக நீங்க என்ன செய்யப்படுவீங்க? துன்பப்படுவீங்க. உங்களுக்கு பொய் சாட்சி கூறுவான், உங்களுக்கு விரோதமா நடப்பான், ஏன்னா உங்களை குறை கூறுவாங்க. எல்லாமே இயேசு கிறிஸ்து அழகா போதனையை கொடுத்துரு. ஆனா குறை கூறினோன்னு நாங்க எழும்பிடுவோம். நாங்க கசப்பானதுக்கு வந்து வனாந்திரத்துக்கு வந்து. அதனாலதான் அங்க என்ன நடந்துச்சு? வனாந்திரத்துல ஜனங்கள் மரிச்சு போனோம். இப்ப உங்களுக்கு புரியுது, அவங்க பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் தான். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? மரிச்சு போனோம். முறுமுறுத்தவங்களை தேவன் வச்சிருக்கு. நான் அன்னைக்கு அனுப்பின கோழைகள் கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நாங்க வெளிப்படத்துல பயப்படுறவங்க கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பாருங்க, நீங்க பயப்பட முடியாது. தேவன் உங்களோடு இருக்கிறாருன்னா பயம் வராது. அப்ப பாருங்க, இதையெல்லாம் வனாந்திரத்துலதான் நடக்கும். நீங்க ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை பெற்று அற்புதங்களை கண்டு இந்த நேரத்துல இருக்கிற சபையில தான் அது நடக்குது. இப்ப நினைக்கிறீங்க இங்க தேவன் இல்லையோ, ஊழியக்கார மத்தியில தேவன் இல்லையோ, அந்த ஊழியக்காண்ட போனா தேவன் இருப்பாரோ? அங்கே கசப்பு வருது, வனாந்திரம் வருது. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் என்ன? நீ விசுவாசி மகிமையை காணும். நான் உலகத்தின் முடிவு பண்ண உங்களோடு நான் கூட இருப்பேன். என் நாமத்தினால நீங்க எங்க கூடுகிறீங்களோ அங்க நான் வருவேன். ஆனா சந்தேகங்கள் வருது, கூட முடியாம இருக்கு, தடைகள் வருது. இன்னைக்கு வியாதியை கண்டு நாங்க அஞ்சுகிறோம், அதனால கூட்டம் கூட நாங்க பயப்படுகிறோம். ஆனா ராயனுடைய நீதியண்டா நாங்க கீழ்ப்படுகிறோம். ஆனா எல்லாம் அனுமதித்திருக்கிற வேளையில வர நாங்க பயப்படுறோம். வேற காரியங்களை கேட்டு விசாரிக்கிறோம். ஆனா சபை நடக்கிறது தெரியாம இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பரிதாபமான. ஏனென்றா நீங்க அந்த காரியத்துல வந்து வனாந்திரம் வர்ற வேளையில, இன்னைக்கு உலக காரியங்கள் தலைக்குள்ளாக வர்ற வேளையில நாங்க நிறைய ஆவிக்குரிய காரியங்களை நாங்க என்ன செய்யறோம்? மறந்து போறோம். தேவன் நன்மையை நினைக்காம பழைய காலத்துல ஜனங்கள் செய்யற உதவிகள் இன்றைக்கு பேசுறோம். இன்றைக்கு ஒரு சிறு அப்பத்துண்டு கிடைக்கிறத குறித்து சந்தோஷப்படாம அன்றைக்கு பெரிய பெரிய காரியத்தை தந்தாங்க, இன்றைக்கு தர்றதுக்கே ஆக்கள் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனா இன்றைக்கு கசப்பான வனாந்திரத்துல சிறு அப்பத்தை தான் தேவன் கொடுக்க விரும்புறோம். ஆனா அதுதான் ஜீவனை கொடுக்கும். அன்றைக்கு எலியா பரிபூர்ணமாய் சாப்பிட்டா வனாந்திர பஞ்சம் வர்றவள காகந்தான் அங்க கொண்டு வர வேண்டியதா. ராஜாவை அனுப்பி தேவனுக்கு போசிக்க தெரியாது. என்ன ராஜாவை அனுப்பி போசிக்க? ஒரு கட்டத்துல தேவன் தூதர்கள் வந்து தட்டி எழுப்புறாங்க. அதை வாசிக்கிற வேளையில சந்தோஷமா, அடே தேவ தூதம் வந்து என்ன தட்டி எழுப்பு, எலியாவே
எழுந்து புசி, உனக்கு நிறைய வேலை இருக்கு. பாருங்க, இவ்வளோ ஒரு சந்தோஷம். தேவன் இவ்வளோ ஒரு அதிசயமான, நம்ம போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனா தூதர்கள் வந்து தட்டி எழுப்பினான். எலியா அவ்வளோ ஊழியம் செய்துட்டு, அவ்வளோ பாழாள் 400 தீக்கசில கொண்டுட்டு, அவ்வளோ தேவனுக்காக அர்ப்பணித்துட்டு வந்த வேளையில, ஒளிஞ்சு போய் இருக்கிற வேளையில அவன் எதையுமே சிந்திக்கல, அவன் முன்னேறி போய் கொண்டான். இதுதான் கிறிஸ்தவனுக்கு வர்ற பாடாய். நீங்க நல்லா இருப்பீங்க, திடீரென்று உங்களுக்கு கஷ்டம் வரும், சூழல்கள் மாறும். நீங்க தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நிச்சயமா நீங்க விசுவாசிக்கவும் என்று அவருடைய வாக்கு தத்தத்தை நினை. அப்ப பாருங்க, இதுதான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு முன்பு செய்த காரியம், வைத்தியன் கொடுத்த காரியங்களை நினைக்கிறீங்க. இன்னைக்கு தேவன் நீ அனுதினமும் புசிக்க உனக்கு ஏதாவது ஒரு வழியில தேவன் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டிருக்கான்னு நினைக்காம, நான் அண்டே மாதிரி இன்னைக்கு இருக்கணும் என்று நினைச்சா அது ஒரு அவிசுவாசமா இருக்கும். நீங்க நன்மையோ தீமையோ நீங்க தேவனுக்கு நன்றி சொல்லி செல்ல வேண்டிய காலமா இருக்கு. பாருங்க, மேலாய் இருந்தவங்க எல்லாம் கீழாய் வந்தான். அங்கே பார்வோன் ஸ்தானத்தில் இருந்த மோசே என்ன செய்தான்? சம்பூர்ணமாய் வாழ விரும்பாம, அங்கே அரண்மனையில இருக்க விரும்பாம, களிமண் மிதிக்கிற ஜனத்தோடு இருக்கிற விரும்பினான். ஏண்டா அவன் என்ன நினைச்சான்? வரப்போற காரியத்துக்காக அவன் வந்தான் என்று வேதம் சொல்லு. அதே போலதான் உங்களோட வாழ்க்கையில தேவன் நீங்க ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்து நீங்க ஒரு தாழ்மையான ஒரு நிலைக்கு வர்ற வேளையில நீங்க அதை குறித்து நீங்க சஞ்சலம் அடையாது. ஏண்டா தாழ்மைதான் நீங்க மேல போறதுக்கு ஒரு வாசலாயிருக்கும். ஐயோ, மற்றவர்கள் தேவன் எங்களோடு இல்லை, நான் இதை இழந்தபடினால தேவன் இல்லை, இவனுடைய ஜெபத்தை தேவன் பதில் கொடுக்கிறார் இல்லை என்று கூட சிந்திப்பார்கள் கொண்டு நீங்க நினைக்க, மற்றவனை குறித்து சிந்திக்க வேணாம். தேவன் என்னை ஒரு ஸ்தானத்துக்கு என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பது மாத்திரம் நீங்க நினைத்துக் கொள்ளும். ஏண்டா தேவன் அதை செய்வார் என்ற ஒரு வாக்கு கொடுத்திருக்கு. அது ஒரு நாளும் மாறி போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு எத்தனையோ வருடம் காத்திருந்தான். ஒரு தேவன் நியமித்த நாளில தான் அவன் ராஜாவாக வரவன். அவன் அடுத்த நாளே போய் அரண்மனையில் ஏறி இருக்கு. அவன் அந்த காலம் கடந்து. அதே போல தேவன் உங்களை தொட்டபடினால தேவன் உங்களை அபிஷேகத்திருக்கிறார். வியாதி வர வர அதிகரிக்கலாம். வியாதியானது காரியங்கள் தொடர்ந்து உங்களோட சரீரத்தில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனா தேவனை நீங்க விசுவாசிங்க. தேவன் உங்க அந்த வியாதிக்கும் தேவன் உங்களுக்கு நடுவாய் இருந்து தேவன் நிச்சயமாய் விடுதலையை கொடுப்பார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். எந்த வைத்தியனும் அதை செய்ய வேண்டாம். நீங்க அவனை நம்ப வேண்டாம். அவன் உங்களுக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்ட ஒரு கருவி மாத்திரம். ஆனால் உங்கள் பரிகாரியான கர்த்தர் அவராயிருக்கிறார். அதனால சந்தேகங்கள் வேண்டாம், அவிசுவாசங்கள் வேண்டாம். நீங்க தொடர்ந்து போங்க. கசப்பு வரும். மாறாவின் கசப்பான தண்ணீரை கண்மனையில நல்ல தண்ணீரை கொடுத்துட்டு இடையில கசப்பதவன் கொடுத்து பார்த்தா கசப்போன முறுமுறுக்கிறாங்க. யாரை பார்த்து? தேவண்ட ஊழியக்காரர், தேவண்ட வழி நடத்துறவங்களை கசக்குறாங்க. அப்படி இருந்தும் தேவன் இரக்கம் உள்ளவராய் தேவன் அங்க ஒரு மாற்றீட கொடுத்து அதே தண்ணீரை அவர் அங்கே தித்திப்பாய் அங்கே கொடுத்தார். திரும்பவும் தண்ணீர் இல்லாம போற வேளையில திரும்பவும் முறுமுறுக்கிறான். எவ்வளவு ஒரு முட்டாளாயிருக்கும். ஆனா அது என்ன, நாங்க அவங்கள பார்த்து முட்டாள் என்றோம். இன்னைக்கு எத்தனை முட்டாள்களாய் நாங்கள் இருக்கு. அதே காரியத்தை நாங்க இன்னைக்கு செய்யும். கசப்புகள் வர்ற வேளையில நாங்க மற்ற மனிதனை குறைக்கிறோம். தேவன் அந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார் என்பதை நினைத்து, கர்த்தாவே உம்முடைய வார்த்தை நிமித்த நான் துன்பப்படுறதுக்காக சந்தோஷப்படுறேன் என்று சொல்றவனை தான் தேவன் விரும்புகிற தேவனாய். தாவீதை பாருங்க, ராஜாவா இருந்தவன காரி துப்புறான். அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கு. என்னையா? கர்த்தர் அவனுக்கு சொல்லி இருக்கு. அப்ப அதனால அவன் செய்யறான். நீ அவனை விட்டு விடணும். பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெளிப்பா. பட்டயத்தை பக்கத்துல தான் வீசிட்டான், எடுத்துட்டான் வெட்டுறதுக்கு தலையை. இந்த நாயிட தலையை வெட்டுறான். அவன் விடு. நாங்க சொல்லுவேன் என்ன, சரி நான் தானே வெட்டல, அவர் வெட்ட விட்டுட்டேன். பாருங்க இதுதான் காரியம். அப்ப பாருங்க இதுதான் தேவண்ட வழியாயிரு. நான் அதான் தேவண்ட வழியை போதிக்க நான் விரும்புறேன். அதை தான் உங்களுக்கு போதித்து வர. ஏண்டா நீ உங்களை உற்சாகப்படுத்த உணர்ச்சி வசப்படுத்த நான் பேசல, தேவண்ட சத்தியத்தை நான் பேசிக்கொண்டு. அதனால கடந்த காலத்துல தேவன் கொடுத்த ஆகாரத்தை குறிக்காம இந்த நாள்ல தேவன் கொடுக்கிறத நீங்க சிந்தித்து பார். ஸ்தாபனங்களுடைய ஆகாரங்களை நீங்க சிந்திக்காம அவங்களுடைய எல்லாமே நல்லா இருக்கு.
அது உடம்புக்கு நல்லா தான் இருக்கும், பலத்தை கொடுக்கும். ஆனா அது ஜீவனை கொடுக்க முடியாது. ஜீவனை கொடுக்கிற வார்த்தை இந்த நாளுக்குரிய வார்த்தையா இருக்கும். அது வானத்திலிருந்து வரணும். அன்னைக்கு மோசே அங்க எகிப்தியம் கொடுத்த சமைச்சு கொடுத்தா, ஆனா தேவன் சமைக்காம வானத்திலிருந்து கொடுத்தா. இன்னைக்கு அதை தான் தேவன் கொடுக்க உங்களுக்கு விரும்பு. அவங்கட எல்லாம் சமைச்சு அடுப்புல வந்தது, ஆனா தேவன் உங்களுக்கு சமைச்சே கொடுத்தான். அதை என்ன செய்யறாங்க? கண்டு முறுமுறுத்தான். அதே போல தேவன் இந்த வனாந்தரத்துல உங்களுக்கு ஒரு சைலண்ட தந்திருக்கு. தேவன் ஒரு வியாதியை உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையே தந்திருக்கிறார். உங்களுக்கு பிரச்சனையை அவர் தந்திருக்கிறார். உங்களுக்கு கஷ்டங்கள் பல பல ஏதாவது ஒன்று அவர் தந்திருக்கிறார். ஆனால் நினைச்சு கொள்ளுங்க, தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். எது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறதோ அதுக்கு நடுவுல கர்த்தருடைய தூதனானவர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள். அவர் வாக்கு உரைத்த தேவன், மாக்கு வாராத தேவனாயிருக்கிறார். அதனால நீங்க பரிசுத்தாவியை பெற்று நீங்க அவங்கள போல பரிசுத்தாவை பெற்று நடனமாடி சந்தோஷம் அடைஞ்சி இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நாங்க எழுந்திருக்க வேண்டிய நேரமாயிருக்கிறது. இன்னைக்கு பாடல் பாடுறவழியில சந்தோஷப்படுற நேரமாயிருக்கிறது. நாங்க தேவன் செய்த நன்மைகளை போற்ற வேண்டிய ஜனமாயிருக்கிறோம். அதனால நீங்க தேவனை சோர்ந்து போய் இருந்து பாடினீங்கண்டா தேவன் செய்த நன்மையை மறந்து போயிட்டீங்க. நீங்க எழுந்து விழித்திருங்க, அதுதான் என்னுடைய வாஞ்சை. ஆனா ஜனம் எவ்வளவு கொடுக்க கொடுக்க மறித்து போயிட்டுதான் இருக்கு, சந்தோஷம் இல்லாம இருக்கு. அதுதான் ஒரு கவலையா இருக்கு. ஆனா நாங்க என்ன செய்யணும்? இந்த காலத்துல நாங்க விழித்திருக்க வேண்டிய ஜனமா, அவர் ரட்சிப்பை குறித்து சந்தோஷம் எல்லாமே ஒரு மகத்தான். அதனாலதான் அவங்க சந்தோஷம் அடைஞ்ச. ஆனா வனாந்தரம் தான் அவங்களை குழப்பின. அதனாலதான் உங்களை தேற்றும்படியா நான் இந்த செய்தியை கொண்டு வந்தேன். இந்த வனாந்திரத்தில் அநேருக்கு பலவீனங்கள், வியாதிகள், சோர்வுகள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கு. அது எனக்கு கூட அது இருக்கு. ஆனா நாங்க முன்னேறி போற ஜனமா இருக்கோம். அது எங்களை மேற்கொள்ள முடியாது, எங்களுக்கு அது தடையை போட முடியாது. ஏண்டா நாங்க இன்னொரு ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனமா இருக்கோம். நாங்க இன்னொரு ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஜனமா இருக்கப்படி எப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியாது. கொரோனா குறித்து பேசாதீங்க. பயந்து பயந்து கழுவியே கையை உரிச்சிடாது. நான் அந்த போற நேரம் அந்த உள்ளுக்குள்ள போக்கலாம் கழுவாம விட அந்த நேரம் தான் கழுவு. நீங்க அதை தொட்டா இதை தொட்டா எல்லாம் கழுவி இருக்காங்க. அதெல்லாம் அவிசுவாசம். நான் அதுக்காக சொல்ல உங்களை குறை சொல்லு, அதுக்காக பார்த்துட்டாரோன்னு நினைக்கணும்னா ஜதார்த்தமா நான் பேச. ஏன்னா உலக ஜனங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க கூட நாங்களும் போடுறோம். ஆனா என்னத்துக்கு நாங்க போடுறோம்னா பிடிக்கிறோம். அதுக்கு இது ஒண்ணுமே செய்யல. அந்த கிருமி எப்படியும் போய் தான் ஆகும். நீங்க என்ன காரியத்தை போட்டாலும் வருமெண்டா அது வந்தே ஆகும். நீங்க அதனால மறைச்சு தான் போகணுமெண்டா அது போய் தான் ஆகும். அதுக்காக நீங்க மீட்கப்படையிலன்னு நான் சொல்ல வரையில. அது தேவன் சில காரியங்களை அனுமதிச்சா அது ஒன்றுமே செய்யும். அதனால நீங்க என்னத்தை இதை காட்டுதுன்னா உங்களோட சந்தேகத்தை தான் காணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு பிரசங்க. இதுல நீங்க இந்த கொரோனா குறித்து பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு அழிவுக்காக, அது தேவன் அனுமதிக்காம இந்த பூமியில ஒரு விஞ்ஞானி எதுவுமே கண்டுபிடிக்க. ஏன்னா தேவன் ஒவ்வொரு ஜனத்தை கொள்ள யார தேவன் ஏற்படுத்தினார் சொல்லுங்க. அன்றைக்கு அங்கே ஒவ்வொரு ஜனத்தை அங்கே கொலை செய்ய தேவன் ஒவ்வொரு ராஜாக்களை தான் ஏவின். அன்னைக்கு 2 உட்பட்ட வயசுகளை கொள்ள யாரை ஏற்பட்ட மேலிருந்து குண்டை போட்ட அதவங்க கொண்ட ஏரோது கடினப்படுத்தி வெட்ட சொன்ன. இஸ்ரவேல் ஜனங்களை தேசத்துக்கு கொண்டு வர யார வேற ஏவியனை அனுப்பின. என்னதான் நடந்தது? ஹிட்லர், முசோலினி, ஸ்டாலின் இந்த 3 பேரையும் ஏவின வேளையில என்னட பிடிச்சி கொண்டான். எவ்வளவு கொடூரமான கொலை. அப்போ ஒரு மனிதனை அழிக்க தேவன் இதை தான் செய்தாகும். அப்ப அதனால எல்லாம் வரும். நீங்க முன்னேறி போங்க. வியாதி உங்களோட வரும், உங்களோட மூக்குக்குள்ள கூட போகலாம். நீங்க அதை குறித்து நீங்க யோசிக்காங்க. நீங்க என்ன செய்யுங்க? முன்னேறி கடந்து போகும். அதுக்காக ஞானமும் வேணும் உங்களுக்கு. காரியங்களை நீங்க, ஆனா பயம் வேணும். அதனால எந்த காரியமும் எந்த காரியத்தை கண்டு நீங்க அஞ்சவும். நீங்க தொடர்ந்து முன்னேறி கொண்டு போகும். அப்ப அதுதான் காரியம். தேவன் அதை தான் விரும்பும். வனாந்தரத்தில் அப்படிதான் அது இருக்கு. நாங்க பயப்படாத ஒரு ஜாதியா இருக்கும். நாங்க தேவண்ட காரியங்களை போதிக்கிற ஒரு ஜனமா இருக்கும். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்க யாவரும் எழுந்து
கோடி சோதரம் 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 ஆண்டவரே அப்பா பிதாவே மகு சோதரம் 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 ஹalleluya நன்றி கதாவே சோதரம் சோதரம் ஆண்டவரே அப்பா பிதாவே மகு சோதரம் ஜீவனுள்ளவரே மகு சோதரம் ஆண்டவரே பரிசுத்தரே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே எங்களுக்காக யாவையும் செய்தவரே மகு சோதரம் ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya சோதரம் ஆண்டவரே அப்பா பிதாவே மகு சோதரம் சோதரம் ஆண்டவரே பரிசுத்தரே மகு சோதரம் சோதரம் சோதரம். நாங்கள் ஒரு விசை எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துவோம். எங்களுக்கு ஒரு திஷ்டாங்கமான ஒரு அடையாளத்தை மாமிசமான இஸ்ரவேலை கொண்டு ஆவிக்குரிய இஸ்ரவேலோடு இன்றைக்கு நாங்கள் பொருத்தி பார்த்தோம். அன்றைய நாளிலே அந்த ஜனங்கள் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு சரீர பிரகாரமான ஒரு மீட்பை தேவன் கொடுத்து வெளியே பரிசுத்தாவியை பெற்ற ஒரு மகிழ்ச்சி அங்கே உண்டாயிருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆனால் காலப்போக்கிலே தேவன் படிப்படியாக கசப்பான நீரோட்ட இன்றைக்கு அவர்களை வழிநடத்தி வந்த வேளையிலே அங்கே அவர்கள் முன்பு செய்த தேவனுடைய நன்மைகளை நினைக்காமல் எகிப்திலே நடந்த அதிசயங்களையும் நன்மைகளையும் அவர்கள் நினைத்து ஆகாரங்களை சிந்தித்து அவர்கள் வனாந்திரத்திலே ஒருவராய் மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல கதாவே இன்னைக்கு ஆவிக்குரிய இந்த பிரயாணத்திலே நீர் எங்களுக்காக மரித்து நீர் உம்முடைய ரத்தத்தை ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் ஒரு மீட்பை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு வியாதி வருகிற வேளையிலே சரீர பிரமாணம் ஒரு மீட்பை நீர் எங்களுக்கு கொடுத்து வந்து இன்றைக்கு உம்முடைய ஞானஸ்தானத்தை நாங்கள் தண்ணீருக்குள்ளாக பெற்று ஒரு பரிசுத்தாவியை பெற்று நாங்கள் கடந்து வருகிற வேளையிலே நாங்கள் சிறு காரியம் தூரம் பிரயாணம் போகிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே சிறு சிறு கசப்பான காரியங்கள் துன்பங்கள் வியாதிகள் அங்கே பலவீனங்கள் போராட்டங்கள் அங்கே பிரச்சனைகள் வருகிற வேளையிலே நாங்கள் அதிலே நின்று நாங்கள் முறுமுறுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். முன்பு காலத்திலே நாங்கள் எப்படியோ இருந்தோம், முன்பிலே எப்படியாக தேவன் எங்களை வழிநடத்தினார். ஆனால் இந்த நாட்களிலோ அங்கே நாங்கள் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நாங்கள் தவறாக இருக்கிறோம் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஆனால் வேதமோ எல்லாமே உங்களை சோதிக்கும்படியாக தேவன் ஒரு வனாந்திரத்தை அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பொறுமையை தேவன் சோதிக்கிறார். உங்களுடைய அங்கே எல்லா காரியங்களையும் தேவன் பரீட்சை பார்க்கிறார் என்பதை மறந்து அவர்கள் வனாந்திரத்திலே முறுமுறுத்து அன்றைய நாளுக்குரிய அந்த தீக்கர்சியை முறுமுறுத்து அந்த நாளுக்கு வழிநடத்துகிற மனிதனை தூசித்து அவர்கள் முறுமுறுத்து ஒருவராய் மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்காதபடி வனாந்திரத்திலே மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தகப்பனே, இது எவ்வளோ ஒரு முன்மடையான ஒரு அடையாளமாக இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ அபிஷேகத்தை பெற்று எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பெற்று எவ்வளோ வெளியேற பெற்ற ஒரு வெளிப்பாட்டை பெற்று வந்த ஜனங்கள் இன்னைக்கு கசப்பான நீரூற்றை வந்த வேளையிலே இன்னைக்கு நின்று முறுமுறுத்து ஒரு ஜனங்களை குறை கூறி இந்த இடத்திலே அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி இன்னைக்கு நீர் உலகத்துக்கு அனுப்புகிற அந்த கொள்ளை நோய்களை அவர்கள் சந்தேகித்து அதனாலே பயந்து இன்னைக்கு அவர்கள் அதனாலே உலகத்தானை போல பேசி இன்னைக்கு அந்த உலகத்தான் இப்படி ஒரு பயப்படுகிற நிலையிலே இன்னைக்கு உம்முடைய வெளியேறப்பட்ட ஜனங்களும் அந்த ஒரு பயந்த நிலையிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு வேதனைக்குரிய ஒரு நேரமாயிருக்கிறது. ஆனால் நீரோ எங்கள் நடுவிலே பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னின வார்த்தைகளை மறந்து இன்னைக்கு நானே உன் வழி நடத்துகிற பரிகாரி என்பதை அவர்கள் மறந்து நானே என்னுடைய தலைமைகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்பதை அவர்கள் மறந்து எல்லாமே மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, அதனாலே தகப்பனே, இப்படியாக ஏதாவது ஒரு ஜனங்கள் நடந்து கொண்டு வந்திருப்பார்களானால் இன்றைய நாளுக்குரிய செய்தி அவர்களை பலப்படுத்த நீர் கிருபை செய்யும். இப்படியான இந்த வனாந்திரத்திலே வியாதி பலவீனம் பட்டவர்கள் சந்தேகித்து ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே வைத்தியனையோ அல்லது உலக மனிதனையோ எந்த நபரையோ அவர்கள் நாடி போகாதபடி உம் மீது தொடர்ந்து விசுவாசம் வைக்க இந்த நாளிலே நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர். ஆம் தகப்பனே, அதற்காக நாங்கள் வைத்தியரிடம் செல்ல வேண்டாம் என்பது அர்த்தம் அல்ல. நாங்கள் வைத்தியனிடம் போனாலும் நாங்கள் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நம்பி நீர் அதை கொடுக்க வேண்டும் என்பதே ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியமாயிருக்கிறது.
அதனாலே தகப்பனே, இன்றைக்கு அப்படியான சூழலை ஏற்படுத்தாதபடி சத்ரு ஒரு வஞ்சகனாய் இருக்கிறபடினால் பல பல வழிகளிலே இன்றைக்கு ஜனங்களை அவன் வஞ்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், நீர் மாறாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, இந்த வேளையிலே பலவீனத்தோடோ அல்லது வியாதிகளோடோ அல்லது பிரச்சனைகளோடு இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு இந்த செய்தியானது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மீட்பை கொண்டு வந்து, ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்து, ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டுமாக உமக்குள்ளாக சந்தோஷமாயிருக்க நீர் கிருபை செய்யும். வேதம் சொல்கிறது, நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருப்பதே எங்களுடைய பலனாயிருக்கிறது. அதனால் தான் அங்கே பவுல் வியாதி வர்ற வேளையிலே தேவனை அவன் நேசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே அவன் சந்தோஷமாயிருக்கிறான். ஏனென்றால் உம்முடைய பலன் என்னுடைய சரீரத்திலே வெளிப்படும்படியாக நீர் அதை கொடுத்தீர் என்று. ஆம் கர்த்தாவே, நீர் ஏதோ ஒரு நன்மைக்காக நீர் அதை அனுமதித்த தேவன், ஏதோ ஒரு மகிமைக்காக நீர் அதை அனுமதித்த தேவன். என்னுடைய சரீரம் உம்முடைய நாம மகிமைக்காக இருக்க வேண்டும் என்றால் அதை நான் கொடுக்க நான் சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தாவே, அந்த வண்ணமாக நாங்கள் ஒவ்வொருவரும் நடக்க நீர் கிருபை செய்யும். இந்த அருமையான நேரத்திலே தங்களை தாழ்த்தி ஆண்டவரே, இந்த செய்திக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும். இது எங்களுடைய சொந்த வெளிப்பாடு அல்ல, இது எங்களுடைய சொந்த செய்தி அல்ல, இது உம்முடைய காரியமாய் இருக்கிறபடினால் இதை பெற்றுக்கொண்டு முன்னேறி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். எந்த தடை, எந்த கஷ்டம், எந்த வியாதி, எந்த பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து முன்னேறி கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். உம்முடைய வார்த்தையை கொண்டு கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதியும். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் கேட்க போற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.